ராசி அழகப்பன், விஜயகாந்த் விஜய்ன்ற அந்த ஒப்பிடுதல் அப்படின்றது இருக்கு. ரெண்டு பேருமே மாற்று அரசியல், திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி வந்தாங்க. இப்போ இந்த லெகசி விஜயகாந்துக்கு அவர் மறைவுக்கு பிறகு இருக்கிற ஒரு விஷயம்ன்றது ஒப்பிட்டார். விஜயையும் விஜயகாந்தையும் ஒப்பிட்டது என்பது வேறு. ஜென்ராம் அவர்கள் சொல்றது ரொம்ப நுணுக்கமாக விஜயகாந்த் அரசியலை எதை சாதிச்சார்ன்றதையும் நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க விஜயகாந்தோடு நிறுத்திக்கிறீங்களான்ற கேள்வியும் அவர் எழுப்பினார். இந்த தலைப்பை எப்படி பார்க்குறீங்க? விஜயகாந்த் இடத்தை விஜய் பிடிப்பாரா? இல்லை, இந்த தலைப்பே கொஞ்சம் ஒரு சங்கடமான ஒரு தலைப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா எம்ஜிஆர் தான் என்னோட பெஞ்சுமா இருக்கு விஜய். ஆமாம், இல்லை பொதுவாகவே அரசியல் வந்து திரைப்படத்தில் இருந்தோன்னு சொன்னால் மக்கள் மனதில் இடம்பெற்று சிறிய வயதிலிருந்தே தொடங்கி அந்த பசியையும் பட்டினியும் அறிந்து கொண்ட ஒரு திரைக்கலைஞன் ஒரு கட்சியில் வந்து தொடர்ந்து பயணித்து அதை ஏற்றுக்கொண்டு திரைத்துறையும் அரசியலும் ஒன்றாக பிணைந்து வாழ்க்கை நடத்திய எம்ஜிஆர் மட்டும்தான் தமிழகத்தில் ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்ல முடியும். நீங்கள் ஒருத்தருக்கு குறிப்பிடணும்னு சொன்னால் எம்ஜிஆரை போல வருவார்னு தான் சொல்லணும். அது உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் எடுத்துட்டா கூட பேரறிஞர் அண்ணா அடுத்தது கலைஞர் போல வருவாரா? இல்லை, இப்போ இந்த தலைப்பு எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, விஜயை பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்கப்படுது. விஜயகாந்த் மாறியவர் இருக்காருன்னா முதல்ல அவங்க சொன்னது, அவரை மக்களை சந்திக்க சொல்லுங்க, களத்துக்கு வர சொல்லுங்கன்றப்பதான் இந்த தலைப்பே உள்ளுக்கு வருது. என்ன அப்படி பொதுவாக எடுத்துக்கலாம். ஆனால் விஜயகாந்தை போல விஜய்ன்றது இந்த அவசியமே இல்லை. அவரை போல இவர் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எம்ஜிஆரை போலவே வந்து விஜயகாந்தும் இல்லை. கிட்டத்தட்ட அதே மாதிரி குணங்களோடு இருந்தார் என்பதனால கருப்பு எம்ஜிஆர் நாம் சொல்லி நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒப்பு நோக்குதல் என்பது ஒரு மகிழ்ச்சியை நோக்கி தான் நாங்கள். அவருடைய குணாதிசயத்தை இன்னொருவர் பெறவே இயலாது. இதுதான் வந்து மாற்று அரசியலை முன் வச்சு வந்த ரெண்டு பேர் இப்படி ஒப்பிடலாமா? அப்படி சொல்லுங்க. அப்ப ரெண்டு பேருக்கு எம்ஜிஆருக்கு பின்னாடி வந்த விஜயகாந்தினுடைய மக்களோடு இருந்த நெருக்கமான உணர்வு. ஏன்னா ஒரு வயதில் வந்து தாய் இழந்த விஜயகாந்த் மக்களுடைய பசியையும் பட்டினியும் அறிந்தவர். அவர் வந்து திடீர்னு வந்து பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட கீழே கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் அவர். அதனால் வந்து தொழிலாளர்கள் மத்தியிலும் அவர் வாழ்க்கையிலும் சுற்றி தினமும் 100 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ராஜா பகதூர் அந்த தெருவு தாண்டி போகிற யாராக இருந்தாலும் பசி இல்லாமல் அந்த பசியை போக்கி விட்டு தான் சொல்வார்கள். நான் நிறைய முறை போய் சாப்பிட்ருக்கேன். அது உண்மைதான். எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த எம்ஜிஆர் தோட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா பகதூர் தெரு தான். அவர் இயல்பாகவே அப்படி இருந்தார். அதனால் விஜயகாந்த் அந்த அரசியலில் வந்தார். அது முழுக்க பலனடைந்தார். அதை ஒப்பிடுகிற போது விஜய் வந்து நிச்சயமாக ஒப்பிடவே இயலாது. அது அவசியமும் கிடையாது. இன்று அரசியல் தேவைகளும் அது கிடையாது. மாற்று அரசியல்னா அவர் போன தூரத்துக்கு போறாரா, அதை தாண்டி போறாரா? விஜயகாந்தே குறிப்பிட வேணாம். இன்று இருக்கிற சூழலில் யார் இருக்கா? முதலமைச்சர் யார் இருக்கா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அடுத்து உதயநிதி இருக்காங்க. இந்த பக்கம் எடப்பாடி இருக்காங்க. இருவரும் அண்ணா திமுக திமுக இருக்கிற அந்த தலைவர்களோடு தான் நீங்க ஒப்பிட்டாதான் விஜய் பத்தி பேச முடியும். விஜயகாந்த் என்பது சென்று மறைந்தவர். அவருடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சது. அவர் வந்து 2 முறை வந்து இப்படி ஒரு தலைப்பு நீங்க சொல்றீங்கன்றதுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இடத்தை பிடிப்பாரா விஜய் அப்படின்னு வச்சோம். வேறொரு இடத்துல விமர்சனம் ஆயிரும். எந்த அடிப்படையிலங்க? இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன கேட்பாரு அப்படின்னா, இன்னும் களத்துல வாக்கு சதவீதத்தையே நிரூபிக்காதவருங்க, அவர் வாக்கு சதவீதம்ன்ற ஆகாசத்துல இருக்கு, நீங்க உடனடியா எப்படி அவரோட ஒப்பிடலாம்? நீங்க அப்படித்தான் 8% வாங்கின சீமானோட நீங்க ஒப்பிட்டு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? தேர்தலில் வாக்குகளை பெற்று பண்ற திறனாய்வாளர்கள் பண்ணட்டும். ஆனா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதை ஒரு ஏற்கனவே இருக்கிற கட்சிகளோடு புதிதாக வருகிற கட்சியை அது அந்த தலைமையோட சேர்த்து தான் நினைப்பாங்க. அவர் ஓட்டு நம்ம கேட்கறது அந்த விஜயகாந்த் அந்த லெகசி இருக்குல்ல, அதை இவர் ஒரு திரை பின்னணியில் இருந்து வந்திருக்கிறார், அதை அவரால் எடுக்க முடியுமான்ற லெகசியை யாருமே வாங்கவே முடியாது சார். அதுக்கு முன்னாடி விஜயகாந்தனுடைய அந்த நற்புகழையும் பண்பையும் நான் யாரையும் தவறா சொல்ல வரல, யாருமே தமிழ் திரைப்பட நடிகர்கள் பெறவே முடியாது. நான் நிறைய பேர் அணுகி பார்த்துருக்கேன். அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க, திறமையானவர்களாக இருப்பாங்க. மக்கள் மனதோடு சேர்ந்து வளர்ந்து அந்த துறையில் இருக்கிற பிரச்சனைகளோடு சேர்ந்து வேட்டி கட்டிட்டு போய் பிரச்சனை தீர்க்கிறவர் விஜயகாந்த். நீங்கள் யாரை ஒப்பிடுவீங்க? மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டாரை ஒப்பிடுவீங்களா? நான் இருந்த உலகநாயகனை ஒப்பிடுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. அவர் அறிவில் சிறந்தவர்கள், கலையில் சிறந்தவர்கள். ஆனால் இறங்கி ஆளுமை தன்மையில் இருந்தவர் வந்து விஜயகாந்த். அந்த விஜயகாந்தை நீங்கள் யாரோடும் ஒப்பிட முடியாது. நீங்கள் விஜய்னு சொல்ல ஆரம்பிச்சதுனால 1% கூட ஒப்பிட முடியாது. ஆனால் புகழின் உச்சத்தில் விஜய் இருக்காரு. இப்ப அரசியலா எப்படி அப்ப புரிஞ்சுக்க? அப்ப விஜய்க்கான அரசியல், அவருக்கான எதிர்காலம்ன்றது என்ன? ஏன்னா ஒரு விமர்சனம் வந்துருச்சு, அவர் இன்னும் களத்துக்கு வரல. ஆமா, ஐயநாதன் அவர்கள் சொல்றார், எந்த நொடி வராரோ அதிலிருந்து இந்த விமர்சனம் எல்லாம் அடிபட்டு போகும்ன்றது. விஜய் வந்து இப்ப அரசியல் தலைவராக கிட்டத்தட்ட வந்து 2 மேடைகளை சந்தித்திருக்கிறார். அவர் எல்லோரும் தலைவர்கள் என்கிறார்கள். ஆனால் ஒரு தலைவன் என்பவன் தான் தலைவனாக தன்னை நிரூபித்து கொண்டால், உணர்ந்து கொண்டால் மக்களோடு சென்று சேருவதற்கு தடை இருக்காது. யாரோ சில அறிவுஜீவிகள் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு புகழ் இருக்கிறது, இந்த புகழை வைத்துக்கொண்டு அந்த அரசியலை வீழ்த்தி விடலாம் என்று நகர்த்துகிற அரசியல் என்பது செல்லாக்காசு ஆகிவிடும்.
என்னைக்கு தான் செல்லா காசு விடும். அப்படி பார்த்தால் 2 உதாரணங்களில் விஜய் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறார். இன்னும் மக்களிடம் சென்று செய்வதற்கு என்ன தடை? ஒரு தடையும் கிடையாது. அவர்தான் தடை. அவர்தான் தடை. அவருக்கு அறிவுபூர்வமாக இருக்கிற யாருமே கிடையாது. அவங்க காசுக்கு வேலை செய்கிறாங்க. தமிழக மக்கள் தெருவில் இருக்காங்க. நீங்க தலைவராயிட்டீங்க, சென்று சேருவதற்கு யார் உங்களுக்கு பதில் சொல்லணும்? ஐயநாதன் அவர்களுமே மக்களிடம் செல்லுன்றது தான் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுதான் அவரும் சொல்லக்கூடியவர் தான். ஆனா அவர் எந்த இடத்துல சொன்னார்னா, பழைய விமர்சனங்களுக்கெல்லாம் எப்படி விஜய் மாநாடு பதில் சொன்னுச்சோ, எந்த நொடி அவர் களத்துக்கு வராரோ இதுவும் போயிடுங்க, அதெல்லாம் விட்டுருவாங்கன்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? விஜய் போன்ற பெரிய நடிகர்கள் தேர்தலையோ அல்லது அரசியலையோ எப்படி புரிந்து இந்திய ஜனநாயகத்தையோ எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்னா, தேர்தல் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையா பொய்யா சரியா தப்பாங்கிறது வேற விஷயம். அதனால அவங்க கிட்ட நீங்க களம்னு சொன்னீங்கன்னா தேர்தல் களத்தை தவிர வேற எந்த களத்துக்கும் அவங்க வரவே மாட்டாங்க. அதுதான் உரிய நேரம் அப்படின்னு நம்புறவங்க எப்படி அதற்கு முன்னால பிரச்சனைகளுக்கு வருவாங்க? அழகப்பன் சரியா சொன்னார்ல, வேட்டி கட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விஜயகாந்த் இறங்கி போவாரு அப்படின்னு. அந்த மாதிரி பண்புகள் வந்து வெளிப்படுகிறதா? அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களோடு மக்களாக போய் நின்று அன்றாடம் பேசிட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்பு விஜயிடமிருந்து வந்திருக்குதா? ஓகே, ஐயநாதன், இந்த பாயிண்ட் தான் நீங்க சொல்றீங்க. பாயிண்ட்ஸ் டேக்கன். 2 பேருமே வந்துட்டு எனது அருமை நண்பர் ஜென்ராம், அதே போல திரு ராசி அழகப்பன், 2 பேருமே வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய விடயங்கள்ல வந்துட்டு சில சப்போசிஷன்ஸ் இருக்குது. அது வேற. ஒப்பீடு அப்படின்றது எப்பொழுதுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, திரு ராசி அழகப்பன் அவர்கள் கூறியதை போல ஒவ்வொரு மனிதனும் ஒரு யூனிக்னஸ் தான். இன்னைக்கு இங்க உட்காந்துக்கிட்டு நிறைய ஆளுக்கு செஞ்சுட்டு இருக்கிற விஜயனுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு நிர்ணயிக்கிறது அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி பெரும் தவறாக இருக்குமோ அப்படித்தான் அரசியல் உலகம் பல விடயங்களை நிரூபிச்சிருக்கு. விஜய் அரசியல் அப்படின்றதுல 3 விடயம் தான். 1, அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள். 2, அவர் முன்வைக்கக்கூடிய கொள்கை. 3வது, களத்தில் அவர் ஆற்றக்கூடிய செயல். களம் என்றாலே அரசியல் என்று, தேர்தல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அது திரு ஜென்ராம் அவருடைய சப்போசிஷன். எப்படி அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஒரு களத்துக்கு வந்திருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்க மாட்டாரே. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காவிரி பிரச்சனைக்காகவும் போராடி இருக்காரு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஈழ தமிழ் மக்களுக்காகவும் போராடி இருக்கிறாரு. அரசியல் கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதே தூத்துக்குடிக்கு அவர் போயிருக்காரு, உடனே போயிருக்கிறாரு. ஆரம்பித்த பிறகு அவருக்கு என்ன தடை இருக்கு? இருக்கட்டும், அது அவர் முடிக்க வேண்டிய ஒரு தொழில். வர இல்ல எல்லாம் பேசும். என்ன இல்ல, நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல, கெமிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்றது, கெமிஸ்ட்ரியில ஒவ்வொரு சொட்டா போறப்ப ஒரே ஒரு சொட்டு போடுகிற போது நிறம் மாறும்ல, அது மாதிரி எந்த சொட்டுக்காக காத்திருக்காருன்னு கேட்கிறேன். எந்த பிரச்சனைக்காக நான் களத்துக்கு வரேன் அப்படின்னு காத்திருக்காருன்னு? இல்ல, எந்த பிரச்சனைக்காக இல்ல, எந்த பிரச்சனையும் அவருக்காகவும் காத்துக்கிட்டு இல்ல. பிரச்சனைகள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. பிரச்சனைகளுக்கான தீர்வும் இருக்கு. அதற்கான சூழல், அந்த சூழலை அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் எல்லாமே அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. அவர் வர வேண்டியது என்னன்னா, அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில ஒரு கமிட்மெண்ட்டை நிறைவேற்றி முடிக்கணும். எனக்கு சொல்லப்பட்ட செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். அது முடிச்சிட்ட உடனே அவர் வந்துட்டு இறங்கிட்டாருன்னா ஃபுல் ஃப்ளோ. அப்ப அது வரைக்கும் அவரை ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியன் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, நான் இந்த கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு நான் முழுசா வருவேன்னா அது வரைக்கும் அது பார்ட் டைம் பொலிட்டீஷியனா? அப்படிதான் வந்துட்டு இவ்வளவு அறிக்கையும் வந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு கவர்னர் சந்திப்பு, அதுல எனக்கு முரண்பட்ட கருத்து இருக்குது. கவர்னர் சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்காது. பார்ட் டைம் பாலிடிக்ஸ் சொல்ல முடியாது. அவருடைய கட்சி ஒரு இயங்காத நிலையிலும் இல்லை. அவருடைய கட்சிக்காரங்களை வந்துட்டு மக்களுடைய துயரங்களில் பங்கெடுங்கள், அவர்களுக்கான அந்த இதெல்லாம் தேவைகளை எல்லாம். அரசியல்ங்கிறது வந்துங்க இந்த அறிவுபூர்வமாக பேசுவது மட்டும் அல்ல. நீங்கள் மக்களோடு நேரடியாக சென்று உங்கள் உணர்வுகளை நானும் உன்னோடு இருக்கிறேன் என்று பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவங்களுக்கானது. கமிட்மெண்ட். நீங்க தலைவனா ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஒண்ணா இருந்துங்க, மெதுவா வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, வராம போங்க. நீங்கள் சமூகத்திற்கு தன்னை தலைவனாக வந்து நிறுவிக்கொண்டு இறங்கிய பிற்பாடு காரணங்கள் என்பதெல்லாம் தேவையற்ற. ஐயநாதன் ஒரு சொன்னாங்க தேவையில்லை, அறிக்கை விடுறாரு. அதெல்லாம் அறிவுபூர்வமாக ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டேஷன். நீங்க களம்னு என்ன சொல்றீங்க? மக்களோடு நேரடியாக சென்று சந்திக்கிற நேரங்கள், நீ என்ன தொழில் செஞ்சாலும், நீங்க மக்களை நேசிக்கிறவனா இருந்தாக்கா என்ன தொழில் செஞ்சிருந்தாலும் மக்களை சந்திக்கலாம். இரவு பகல் எவ்வளவு நேரம், எந்த தடையும் இல்லை, ஒரு தடையும். தூங்கி எழுகிற நேரத்தை குறைத்துக் கொள்ளலாம். வேறு 5 மணி நேரம் தான் வந்து தூங்கினார். இது வந்து மனத்தடை. நீங்க நம்ம நான் வந்து ஒரு குறையா சொல்ல வரல, மனத்தடை. ஆமா, நீங்கள் வருகிறேன் என்று சொன்ன பிற்பாடு இவையெல்லாம் முடித்துக் கொண்டு வருவேன் என்பது சரி,
அது தொழிலுக்கான ஒரு பதில். ஆனால் அதில் கிடைக்கிற நேரங்களில் கூட மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்கணும். ஐயனார் அது இல்லாமல் இருக்கிற போது சந்தேகம் அதிகமாக எழும்புகிறது என்று சொன்னார். அப்படி செஞ்சாரா இல்லையா? இப்போ அந்த பாதிக்கப்பட்டவர்களை வந்துட்டு அங்கே போய் செய்யும் போது கூட்டம் சேர்ந்துரும், ஒரு பிரச்சனையாகும் அப்படின்றதுக்காக தனது வீட்டில் அழைச்சு நிவாரணப் பொருட்களை அது கொடுத்தாரு. பெரிய விமர்சனம் அது பெரிய ஆயிடுச்சு. தவறான விவாதப் பொருளாயிடுச்சு. முன்னுதாரணம் எல்லாம் தப்பு சார். அதெல்லாம் இருங்க ஐயா, விமர்சனம் வழிமுறையை பொறுத்த மாறுபட்ட கருத்து எல்லாம் இருக்கட்டும். ஐயனார் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நான் அவரை பகுப்பாய்வு விமர்சனத்தை எடுத்துக்கொண்டு நான் கேட்கிறேன். ஆமா. பாதிக்கப்பட்ட மக்களை நான் நேரில் போய் சந்திக்காமல், அதனாலதான் விஜயகாந்த் சொல்றாங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல இறங்குறார். சிவாஜி அவர்களினுடைய இறுதி ஊர்வலம் நடக்குது, கூட்டம் இருக்குன்னா அவரே உள்ளுக்கு பூந்து கூட்டத்தை கலைக்கிறாருன்னா, நீங்க நான் என் இடத்துக்கு அழைப்பேன், நான் உங்களுக்கு உதவுவேன், நான் வந்தா கூட்டம் வரும் அப்படின்னா எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, அப்ப நீங்க வாக்கு கேட்க போறப்ப கூட்டம் வருமே, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அப்ப தூத்துக்குடிக்கு போய் செஞ்சாரு, அப்ப எப்படி செஞ்சாரு? இப்ப செய்யறதுல என்ன சிக்கல்? அதுதான் சொல்ல வரேன் சார், அவர் மேல இருக்கிற மரியாதையும் அன்பும் எனக்கு புரியுது. இல்ல அதே ஒரு சாதகமாக வைத்துக் கொண்டு மக்களை சந்திப்பதற்கு எதுவுமே தடை இல்லை சார், மனம்தான் தடை.